திரும்பவும் சொல்றோம், ஆளுநர் எப்படி உதவி செய்ய முடியும்னு தெரியல. ஏன்னா ஆளுநர் எத வச்சு உதவி செய்ய முடியும்? இப்ப ஆளுநர் வந்து ஏதாவது ஒரு துறைக்கு உத்தரவிட முடியும். இப்ப ஆளுநர் வந்து இந்த துறைக்கு ஒரு இப்ப பள்ளிக் கல்வித்துறைக்கோ, இல்ல பிடபிள்யூடிக்கோ இல்ல யாருக்காவது உத்தரவுகள் பிறப்பிக்க முடியுமா? ஆளுநருக்கான அதிகாரம் அவங்களுக்குள்ள எந்த அதிகாரத்துக்கு உட்பட்டோ அதுல மட்டும் அது செயல்பட்டா நல்லது. ஏன்னா அவங்க என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்க போய் ஒரு விஷயம் சொல்றீங்க. இப்ப நீங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த ரோடு போடணும்ன்றீங்க. ஆளுநர் என்ன பண்ணுவாரு? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரோடு போடுங்க டெண்டர் விடுவாரா? இல்ல டெண்டர் கால்ஃபர் பண்ணுவாரா? இல்ல அவரே போய் பட்ஜெட் அவுட் இருக்கா போய் ரோடு போடுவாரா? ஏதாவது ஒண்ணு பேசுறோம், அரசியல் சர்ச்சைக்காக பேசுறோம் அப்படின்னா இது பிஜேபி இருக்கிற மாநிலங்கள்ல போய் இதே மாதிரி ஆளுநர் போய் ஆய்வு செஞ்சு அங்க போய் மக்கள்கிட்ட போய் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் தானே, நீங்க எல்லாம் தேவையான விஷயத்த வரணும். இன்று முதல்வர் வந்து ஒரு நாளைக்கு 8 மணில இருந்து 9 மணி நேரம் வந்து தலைமைச் செயலகத்துல இருந்து மக்களை சந்தித்து மக்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா பிரச்சனையை இது பண்ணுமே தவிர்த்து நீங்க தேவையில்லாமல் ஒரு சர்ச்சைக்காக அரசியலுக்காக ஆளுநர் தேவையில்லாமல் தலையிடுவது அவருக்கான அந்த அதிகாரம் கிடையாது. மீண்டும் சொல்றேன், அவனுக்கு அதுக்கான அதிகாரம் கிடையாது. ஸோ இதுல தலையிடுறதும் நல்ல விஷயமா இருக்கும். எங்கேயுமே அந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லை. யாரும் அந்த மாதிரி வாங்கவும் இல்லை. முதல் முறையாக வந்து தமிழக வெட்டுக்கழக அரசு பொறுப்பேற்றவுடன் அனைத்து இடங்களும் அந்த பொறுப்புகள் நிரப்பப்பட்டு வருது. எல்லாமே பியூர் மெரிட் பேசிஸ் தான் வருது. இப்ப அடுத்த 6 மாசத்துக்கு டெம்பரரி பேசிஸ்ல அனைவரும் நியமிக்கப்பட போறாங்க. டெம்பரரி தான் நியமிக்கப்படுறோம். கண்டிப்பா எல்லாரும் நேர்மையாக நியாயமாக மக்களுக்காக பணியாற்றுவதற்காக தான். ஸோ அதுல ஏதாவது குறைபாடு இருக்க பட்சத்தில் மீண்டும் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது எப்படி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டிருக்கோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் போய் திரும்ப வரும். ஸோ அதனால இப்போ பண்றதும் டெம்பரரி செலெக்ஷன் தான். தற்காலிகமாக தான் இப்போ வந்து நியமனம் நடைபெற போகுது. ஏன்னா அதுக்கு ஏதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்லை இதுவோ வேற ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதில் வந்து மீண்டும் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல சரியான நபர்கள் நியமிக்கும் பொறுப்புகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வழியாக நடைபெறும். ஸோ அதுல எந்த விதத்திலையும் எதிரையும் நடைபெறவில்லை. முதல் முறையாக தமிழகம் முழுவதும் நியமனம் நடைபெறுது. முந்தைய ஆட்சி காலத்துல எப்படி நியமனம் நடைபெற்றுச்சு உங்களுக்கு இருக்கு. எல்லாம் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் வந்து ஏலம் விடாத குறையா நடைபெற்றிருக்கு. அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ நேர்மையாக நியாயமாக பியூர் மெரிட் பேசிஸ் தான் நடந்துட்டு. இந்த மாதிரியான எந்த இதுவும் கிடையாது. அதனாலதான் வந்து இப்போ மொத்தமாக ஒரே ஷாட்ல ஒரு ஒரு 800 பொறுப்புகள் நியமிக்கப்படுற காரணத்தினால்தான் டெம்பரரியா போட்டோம். ஸோ ஏதாவது ஒரு 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 இடத்துல சிறு குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக டெம்பரரியா தான் நியமிக்கப்பட போறார்கள்.